वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம், பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத் என்றால் ஷதுலு விசரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத்து என்றால் தளரச் செய்தல், விசரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும் அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जना
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणी धर्मतिर्मम। न कर्मणामनारम्भान् नैष्कर्म्यं पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்ரிகட் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். न कर्मणाम् अनारम्भात् नैष्कर्म्यं पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति. ஓம் நமோ வெங்கடேஷாய. பரமாத்மா ஒரு உபதேசம் பண்ணினான். அதை அர்ஜுனன் ஒரு விதமாக புரிந்து கொண்டான். சொல்லும் பொழுது அதனை புரிந்து கொள்வதற்காக நாம் முயற்சிக்கிறோம். அப்படி நாம் புரிந்து கொள்வது சில சமயம் தவறாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தவறாக புரிந்து கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் தவறாக புரிந்து கொண்டதையே சரியாக புரிந்து கொண்டதாக நினைப்பதுதான் தவறு. மற்றொன்று,
தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட உணராமல் இருப்பது பெருந்தவறு. அதனால்தான் என்ன பண்ணுவோம், ஆச்சாரியனிடத்தில் அவ்வப்பொழுது சில சமயம் நாம் கேட்டுக்கிறோம், இது சரியா, இதுதான் நீங்கள் சொல்ல வந்ததா, இதைத்தான் நீங்கள் சொல்கிறீர்களா என்பதாக நாம் நினைக்கிறோம், நாம் கேட்கிறோம் இல்லையா? கர்மயோகம் ஞானயோகம் என்பதான இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டன. அதில் பரமாத்மா இந்திரிய வியாபாரமான கர்மயோகம் என்பது ஒரு புறம், இந்திரிய நிவர்த்தி ரூபமான ஞானயோகம் என்பதாக ஒரு புறம். அப்பொழுது ஞானயோகத்தினுடைய மேன்மை வெளிப்படும்படியாக சில வார்த்தைகளை சொன்னான். இதனால் அர்ஜுனனுக்கு ஞானயோகம் மேன்மையானது, கர்மயோகம் அந்த அளவிற்கு, அதாவது ஞானயோகத்தின் அளவிற்கு கர்மயோகத்திற்கு பெருமை இல்லை என்று ஒரு தீர்மானம் ஏற்பட்டது. அது தவிர தான் கர்மயோகத்தை செய்வதை காட்டிலும் ஞானயோகத்தை செய்வது சாலச் சிறப்பு மிக்கதாய் இருக்கும் என்று அர்ஜுனன் தீர்மானித்தான். அப்படியும் ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாயிற்று. இன்னொன்று, எதுக்கு வீணா இந்த யுத்தம் பண்ணணும், பேசாமல் யுத்தத்தை விட்டுட்டு நாம் உட்காந்து ஞானயோகம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கிடைச்சிடுறது. இப்போ இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஈஸி எல்லாம் ஈஸியாக சுலபமாக கிடைக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம், எல்லாத்தையும் சுலபமாக அடையணும் தானே ஆசைப்படுறோம். அதனால் அந்த ஈஸினஸ் அர்ஜுனனுக்கு மனசில் ஏற்பட்டது. அதை பெருமாள் ஒத்துக்கலை. தப்புடா அர்ஜுனா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. இங்கே பாரு, நீ கர்மயோகமானது ஆத்ம தரிசனத்திற்கு, அதாவது ஆத்மாவை பார்ப்பதற்கு விரோதம்னு நினைச்சே, அது ரொம்ப தப்பு. கர்மயோகம் என்பது ஒரு பொழுதும் ஞானத்திற்கு விரோதமானது அல்ல. விஷய சாப்பல்யம் உடையவர்கள் அன்பர்களே, இது நம்மை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை, புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து கோபப்படாதீர்கள். நாம் எல்லோருமே இன்று வரையிலும் இந்த உலகியல் இன்பத் துன்பங்களில் கட்டுப்பட்டவர்களாய்த்தான் இருக்கிறோம். வீடு, மனைவி, மக்கள், ஆகாரம் இவற்றினாலே நமக்கு பெரும் பந்தம் ஏற்பட்டுள்ளது. பசு பட்சி மிருகாதிகளுக்கு பகவத்கீதை இருந்தால் கூட அவைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. நம்மை போன்றவர்களுக்கு பகவத்கீதை இருக்கிறது என்று தெரியுமானாலும் அதை பிரயோகித்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் பசுபக்ஷி மிருகாதிகளை போன்று தான் இருக்கிறோம் என்பது பொருள். அவ்வளவு சுலபமாக உன்னால் இந்திரியங்களை எல்லாம் நியமித்து விட முடியுமா என்ன? மனசு எவ்வளவு கொடியது. தசேந்திரியானனம் கோரம் யோ மனோரஜனீச்சரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். இந்த பகவத்கீதையுடைய இன்ட்ரோடக்ஷன் போர்ஷனில் இந்த ஸ்லோகத்தை அடியேன் விவரணம் செய்திருக்கிறேன். தசேந்திரியானனம் கோரம், 10 தலையுடைய ராவணன் யார் தெரியுமா? நம்முடைய 10 இந்திரியங்கள் தான். ராவணன்றவன் திருடன். திருடன்னா ராத்திரி வேலையில் சஞ்சரிப்பவன். ரஜனீச்சரன் பேர். அசுரர்களுக்கு, ராட்சசர்களுக்கு ரஜனீச்சரர்கள்னு பேர். ரஜனினா இருட்டுன்னு அர்த்தம். இருட்டிலேயே சுத்திரவாவலாம். திருட்டுத்தனமா பிராட்டியை தூக்கிட்டு போனவன் தானே ராவணன். யோ மனோ ரஜனீச்சரம். இப்போ மனசு என்ன? இப்போ நம்ம ஸ்ரீனிவாசன் கிட்ட போகிறோம், நிறைய பிரார்த்தனை பண்ணுறோம். உடனே பெருமாளுக்கு நடந்து வரும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணி வைக்கிறோம். அப்புறம் ஆர்ஜித பிரம்மோத்சவம் பண்ணுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இல்லை, நல்ல விஷயம். ஏன்னா நம்முடைய விருப்பங்கள் ஏதோ இருக்குது. ஏதோ நம்ம ஆசைப்படுறோம். வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், பிள்ளை பிறக்கணும், உடம்பு சரியாக போகணும். எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்குது. பெருமாள்கிட்ட நம்ம பிரார்த்தனையை செலுத்துகிறோம். அதெல்லாம் ரைட்டு. ஒன்று யோசித்து பார்த்துருக்கேடா, இப்போ இதோ நான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன், உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன். என் மனசில் சில எண்ணங்கள் ஓடுகின்றன. இதோ எனக்கு முன்பாக நம்முடையதான இயக்குனர் கேமராமேன் உட்காந்துட்டுருக்கார். அவருடைய மனதில் சில எண்ணங்கள் ஓடுகின்றன. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அவரை பற்றி சில எண்ணங்கள். உங்களுக்கு உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கச்சேவே அவரை குறித்ததான சில எண்ணங்கள் என்னுடைய மனசில் ஓடுறது. நான் சொல்கிற விஷயத்தை அவர் கேட்குறார், நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு ரசிச்சுருக்காரே தவிர்த்து என் மனசில் ஓடுறது அவருக்கு தெரியுமோ? அல்லது அவர்தான் என்னை எதிரே பார்த்து கொண்டிருக்கிறார், நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், தலை அசைத்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்னை பற்றி சில எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதை என்னால் அறிய முடியுமோ? ஒருத்தர் மனசுல இன்னொருத்தரை பற்றி எண்ணம் இருக்கிறது என்பது மட்டும் உலகத்தில் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது என்றால் அவ்வளவுதான், மேட்டர் ஓவர்.
நோ மகாபாரதம், நோ குருக்ஷேத்திரம். ஏன்னா இண்டிவிஜுவலாகவே எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒருத்தரை குறித்து மற்றொருத்தர் என்ன நினைக்கிறார் என்பதாக அவருடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் எல்லாம் முடிஞ்சு போயிடும். சரியா போச்சா? இது தெரியாமல் பெருமாள் மறைச்சி வச்சிருக்கானோ இல்லையோ, இதுக்காகவே நாம் ஸ்ரீனிவாசனுக்கு நித்திய கல்யாண உற்சவம் பண்ணணும், நித்திய பிரம்மோத்சவம் பண்ணணும், நித்திய சக்கர பொங்கல் பண்ணணும், நித்திய பெருமாளை சேவிக்கணும். ஏன்னா அப்பா ஸ்ரீனிவாசா என்னை எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றி வச்சிருக்கேன், நான் என்னென்னமோ நினைக்கிறேனே அது இன்னொருத்தருக்கு தெரியாமல் நீ மறைச்சி வச்சிருக்கியே அப்படின்னு நினைக்கணும். அதனால்தான் மனசுக்கு திருட்டு ராட்சசன்னு பேர். மனசுக்கு யோ மனோ ரஜனீச்சரம், அந்த மனசு யாரு? ராட்சசன். எதை எண்ணக்கூடாதோ அதுதான் என்றது இல்லையா? நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. நான் பிராட்டி ராவணனை பார்த்து, ஹே ராவணா, ஏண்டா இப்படி இருக்க, ஏன் தப்பான விஷயத்தை யோசிக்கிற, தப்பான பார்வை பார்க்கிறியே, நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா, என் மீது வைத்த மனதை மாற்று, என் மீது கொண்ட எண்ணத்தை மாற்று. ஸ்வஜனே கிரியதாம் மனஹா, உன்னை சார்ந்தவர்களிடத்துல நீ இதை மாதிரி வச்சுக்கோய. இதோ மண்டோதரி இருக்கா, தானியமாலினி இருக்கா, அவள்லாம் உன் பேர்ல ஆசையோடு இருக்கா, அவள் இல்லை நீ காமத்தோடு இரு, காதலோடு இரு. நீ எவ்வளவு முறை அவர்களுடன் சேர்ந்து புணர்ந்தாலும் அவர்களிடத்துல அது தோஷம் இல்லை, உனக்கு அது தோஷம் இல்லை. ஆனால் மாற்றான் மனைவியான என்னை இப்படி காம பிரயுக்தனாய் பார்க்கிறாய், அது எவ்வளவு தப்பு, எவ்வளவு விபரீதம், எத்தகைய ஒரு தோஷத்தை உனக்கும் எனக்கும் உண்டாக்க போகிறது. அது ஏண்டா ராவணா உனக்கு புரியல? மனசை மாத்துன எங்க மனசு மாறுறது? மாற மாட்டேன்றதே மனசுதான். எது வாண்டா, எது கூடாது, எது செய்யக்கூடாது அப்படின்றதாக இருக்கோ அதை தான் பார்க்கிறது. அந்த பக்கம் போறான், ஒரு ஆபாசமான சினிமா போஸ்டர் டக்குன்னு கண்ணில் பட்டுடுத்து, சீ பார்க்க கூடாது அப்படி திருப்பின்ட்டான், பார்க்கல. ஆனா அந்த போஸ்டர் மனசுல ஓடுறது உண்டோ இல்லையோ? இதான் நீ இந்திரியங்கள் போயிடுத்து, அந்த 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 பார்க்கக்கூடாத ஆபாசத்தை பார்த்துட்ட, சட்டுன்னு கண்ணை மூடிட்ட, சீ என்னடா இது, ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு பெருமாளை தியானம் பண்ணிட்டேன். உன்னுடைய இன்டென்ஷன் இஸ் ரைட், நான் உன்னை 100% கரெக்ட். ஏன்னா உனக்கு அதில் விருப்பம் கிடையாது, அதை பார்க்கக்கூடாதுன்னு, சரிதான். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசன் பெருமாளை கை கூப்பி சேவிச்சுட்டான். ஆனால் என்ன ஆச்சு? மனசு சி இப்படியா ஒரு போஸ்டர், அதுவும் அப்படி இருக்கு, எதுக்கு இப்படி நடு ரோட்டில் ஒட்டி வச்சிருக்கான், நடு ரோட்டில் போய் அதை போய் போஸ்டரை ஒட்டுவாளோ அப்படின்னா உனக்கு தான் பிடிக்கல, அதை தாண்டி வந்துட்டல, ஏன் நினைச்சுட்டு இருக்க? ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. மனசை கட்டுப்படுத்துறதை பற்றி ஒரு சின்ன கதை, சுந்தரகாண்டத்தில் சொல்ல வேண்டிய கதை இது, இருந்தாலும் இங்கே சொல்றேன். ஒரு சந்நியாசி, குருநாதர் சந்நியாசி, முற்றும் துறந்த முனிவர், முற்றும் துறந்த மகாஜானி அவர். அப்பேற்பட்டதான சந்நியாசி, அவருடைய சீடன், இவர்கள் இருவரும் நதிக்கரை ஓரமாக ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காப்பாற்று காப்பாற்று என்பதான ஒரு கூக்குரல் கேட்டது. என்னடான்னு பார்த்தா நதியில வெள்ளம் போயிட்டு இருக்கு. அந்த வெள்ளத்துல ஒரு 18 வயசு பருவ மங்கை, பார்த்தா பேரழகியா இருக்கா. அந்த பெண் வெள்ளத்தில் அடித்து வரப்படுகிறாள். வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட வேகத்தில் அவள் உடம்புல ஒட்டு துணி இல்லை. அடுத்த சிஷ்யன் என்ன பண்ணா, ஐயோ பொம்மநாட்டிகள் அருவம் உடம்புல துணி இல்லாமல் இருக்கா, இதை போய் நம்ம பார்க்கிறதா, இதை போய் நம்ம பார்க்கறதா, அப்படி திரும்பிட்டான். விரத்தமாச்சே, சன்னியாசியோ இல்லையோ, உண்மையிலே அது சிறப்பு தான். ஆனால் படக் அப்படின்னு ஒரு சத்தம் கேடுது. என்னன்னா குருநாதர் தண்ணியில குதிச்சிருக்கார். குருநாதர் தண்ணியில குதிச்சு வெள்ளத்துல எதிர் நீஞ்சி அந்த பெண்ணை பிடித்து காப்பாற்றி கட்டி பிறண்டு வந்து அவளை வந்து கரையில ஏற்படுத்தி தன்னுடைய மேல் வஸ்திரம், அந்த அங்க வஸ்திரம், காஷாயம் இருக்கோ இல்லையோ, காவி வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை கொடுத்து அவளை போத்திக்க சொல்லி அவளை ஆஸ்வாசப்படுத்தினார். என்னம்மானார், நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவள், நதியில துணி துவைக்க வந்தேன், திடீர்னு வெள்ளம் வந்துடுத்து, நான் அடிச்சுன்னு வந்துவிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரிம்மா போயிட்டு வா, ஜாகிரதையாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறோம். குருநாதர் வந்துட்டார், சிஷ்யனும் வந்துட்டு இருக்கான். வரச்சே என்னன்னா சிஷ்யன், என்ன இது அநியாயம், அந்த பொண்ணை தொட்டார், தூக்கினார், கட்டினார், பிறண்டார், உருண்டார் குருநாதர். ஐயோ நமக்கு என்னடா, பொண்ணை பார்க்கக்கூடாது, பொண்ணை நினைக்கக்கூடாது, பொண்ணு விஷயமா எதுவுமே ஞாபகம் வச்சுக்கூடாது, சன்னியாசியாக இருக்கணும் சொன்னாரே நம்ம குருநாதர். அவர் நடனா இப்படி உருண்டு பிறண்டு எல்லா காரியம் பண்ணியிருக்காருன்னு ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாக அவன் மூஞ்சி அப்படியே இருண்டு கிடக்கிறது. பெருசாக பாடத்திலே அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை. குருநாதர் பாடம் சொல்லிட்டே இருக்கார். என்னடா இவன் எப்பவுமே நல்லா பிரைட்டாக இருப்பானே, காலையிலாம் கேட்பானே, பலன்னு கேட்பானே, என்ன விஷயம், என்ன ஆச்சு, இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்கான்னு. என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னார். அவனுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுவாமி தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, நம்ம சன்னியாச தர்மத்திற்கு விரோதமாக நடந்துட்டே இல்லை நீங்கள். என்ன
சந்நியாச தர்மத்திற்கு விரோதமான காரியம் பண்ணிட்டே. பொம்மநாட்டிகள் ஸ்திரீகளை பார்க்கக்கூடாது, ஸ்திரீகள்கிட்ட பேசக்கூடாது. அப்படி இருக்கச்சே நீங்கள் ஸ்திரீகளை கட்டி பிறண்டு உருண்டுலாம் வேற வந்திருக்கீரே சுவாமி, இது எவ்வளோ பெரிய ஆபாசம், எவ்வளோ பெரிய தப்புன்னு. அப்போ அந்த குருநாதர் சிரிச்சுட்டே ஒரு விஷயம் சொன்னார். பிள்ளாய், அந்த பெண்ணை நான் நதிக்கரையிலேயே இறக்கி வைத்து விட்டேன். இந்த 3 நாட்களாக இன்னமும் நீ அவளை சுமந்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு குருநாதர் கேட்டார். என்ன என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா? தட் மீன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு பெண் ஆபத்தில் இருந்தா, அவள் ஆண் பெண் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கல, 18 வயசு 20 வயசுலாம் நான் பார்க்கல. ஒருத்தர் ஆபத்தில் இருந்தா போனேன், காப்பாற்றினேன், அத்தோடு முடிஞ்சு போச்சே தவிர்த்து நான் அதை பற்றி நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த 3 நாளா அதே பெண்ணை நீ நினச்சிட்டே இருக்கியேடாப்பா பையா, நியாயமா? எது துறவரம்னு மைண்டில் செட் பண்ணிக்கல பத்தியா நீ? அவளை இன்னுமா சுமந்துட்டு இருக்க நீ மனசுல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுதான் நம்முடைய மனசு. நாம் நினைக்கக்கூடாது, அது அந்த பழக்கம் நமக்கு இன்னும் வரல. நாம் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நம்ம நினைப்பல வருது. நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த இந்த பகவத்கீதையில் தான் சொன்னேன். இன்னைக்கு உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்றா, கார்த்தால 4:30 மணிக்கு எழுந்துக்கணும்னா 4:30 மணிக்கு எழுந்துக்க கூடாதுன்னு நைட்டில் டிசைட் பண்ணிக்கோ, கார்த்தால எழுந்துருவேன்றா. அது ரொம்ப தப்பு. அப்போ மைண்ட் என்னாகும், ஆல்ரெடி அது கரப்ஷனில் இருக்கு, கரப்டாக இருக்கு. நீ பண்ணாதேன்ற காரியத்தை அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு, நீ வாண்டான்ற காரியத்தை அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. அப்போ நாம் அந்த மனசு வழியிலேயே போயிட்டோம்னா நம்ம மாட்டிப்போம். தப்பு. இப்போ மனசை பழக்கப்படுத்தணும், அப்புறம் தான் ஆத்ம சாட்சா்காரம் வரும், அப்புறம் தான் அந்த ஞான யோகத்துக்கு அதிகாரி, அப்புறம் தான் ஆத்ம சாட்சா்காரம். அதுக்கு உனக்கு பிரதான கர்மயோகம். கர்மாக்கள் செய்ய செய்யத்தான் மனசில் ஒரு சுத்தி வரும். இந்த 3ஆவது அத்தியாயம் 4ஆவது அத்தியாயம் 5ஆவது 6ஆவது இந்த 4 அத்தியாயத்திலையும் இந்த கர்மயோகம், அந்த கர்மயோகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஞான பாகம், அந்த ஞான பாகத்தை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்னு பரமாத்மா தெளிவாக உபதேசம் பண்றோம். அதனால விஷய சாப்பல்யம் நமக்கெல்லாம் இந்திரியத்தில் ருச்சிப்பா, நடக்கிற எல்லாத்துலேயும் ருச்சி. இதோ இப்போ உட்காந்து எஸ்விபிசியில் உட்காந்து பகவத்கீதை பார்த்துட்டே இருக்குச்சா அந்த பக்கம் என்ன வரலாம், டைம் அப்படி கண்டு போகும், டைம் அப்படி கண்டு போகும், புத்தி போகும், மாறும், மனசு போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? என் ஆராதனமாய் இருக்கக்கூடிய கர்மாக்களை செய்து அதனாலே பகவானுக்கு பிரீதி ஏற்பட்டு அவர்களுக்கு அவன் சாந்தியையும் விரக்தியையும் மனோஜயத்தையும் கொடுக்கிறான். அவர்கள் ஞான யோகத்திற்கு அதிகாரி ஆகிறார்கள். ஆகையால் கர்மயோகமானது ஞான யோகத்திற்கு சாதனமே அன்று, கர்மயோகமானது ஞான யோகத்திற்கு பிரதிபந்தகம் இல்லை என்பதை 3ஆவது ஸ்லோகத்தினாலேயே பெருமாள் புரிய வைத்தான் அர்ஜுனனுக்கு. மோட்சத்தில் ஆசை ஏற்பட்ட மாத்திரத்திலேயே ஒருவன் முதலில் ஞான யோகத்தை சபல புத்தியுடன் செய்துவிட முடியாது. கர்மயோகத்தினாலே மற்ற விஷயங்களில் அவனுக்கு பற்றுதல் ஒழிந்தால்தான் ஞான யோகத்தில் ஈடுபட முடியும். ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்டுதே ந சந்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. புருஷனான ஜீவாத்மா நைஷ்கர்மியம், நைஷ்கர்மியம்னு அர்த்தம் ஞான நிஷ்டை அப்படின்னு அர்த்தம். நைஷ்கர்மியம் ஞான நிஷ்டையை கர்மனாம் அனாரம்பாத் ந அஷ்ணுதே, கர்மாக்களை ஆரம்பிக்காமலேயே ஞான நிஷ்டை கிடைத்திடாது. ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்டுதே, கர்மாக்களை ஆரம்பிக்காமலேயே கர்மயோகத்தை செய்யாமலேயே ஒருவனாலே எடுத்தவுடன் ஞான யோகத்தை அடைந்து விட முடியாது, ஞான நிஷ்டையை அடைந்து விட முடியாது. சித்தி, சித்தின்னு அர்த்தம் கர்மானுஷ்டானத்தினால் உண்டாகக்கூடிய ஞான நிஷ்டை என்னும் பலன். அந்த பலன் அவனுக்கு கிடைக்காது. நச்ச சந்யசனாதேவ, சந்யசனாதேவ சித்திம் நச்ச அதிகச்சதி. அதான் கர்மாக்களை விட்டுவிட்டானா ஞான யோகம் வந்துருமா? கர்மயோகத்தை விடுவதனாலேயே அவனுக்கு ஞான யோகம் என்பது சித்திக்கவே சித்திக்காது. என்ன புரிஞ்சுதா? அதாவது கர்மாக்களை ஆரம்பிக்காமல் அவனுக்கு ஞான நிஷ்டை என்பது ஏற்படாது. அதேதான் கர்மாக்களை விடுவதானது அவனுக்கு ஞான நிஷ்டையை அளிக்கவே அளிக்காது. அதுவும் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதான் கீழே சொன்னேன், ஆரம்பித்ததான சாஸ்திரியமான கர்மாக்களை
அந்த கர்மாக்கள் முடியற பரியந்தம் செய்தால்தான் கர்ம பூர்த்தி உண்டாகுமே தவிர நான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்பதனாலே அந்த கர்மாவானது பூர்த்தியாகி விடாது. கவனிக்கணும். ஒரு கர்மாவை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்னும் காரணத்தினாலேயே அந்த கர்மா பூர்த்தியாகி விடாது. இப்ப இன்னொன்று இருக்கு, பூர்த்தி ஆகலைன்னா அந்த கர்மாவுடைய பலன் எப்படி வரும் இல்லையா? இப்ப இதுல தான் நாம ஒரு தப்பு பண்றோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஒருத்தன் என்ன பண்றான், கிணறு தோன்றான். 20 அடி கிணறு தோண்டினான், தண்ணி வரல. ரொம்ப சோர்ந்து போய் பக்கத்தில் இன்னொரு இடத்துல தண்ணி கிணறு தோண்டினான். 15 அடி தண்ணி தோண்டினான், கிணறு தண்ணி வரல. மறுபடியும் சோர்ந்து போய் என்ன பண்ணான், இன்னொரு இடத்துல தோண்டினான் பள்ளம், 10 அடி தோண்டினான், தண்ணீர் வரல. சே, 3 இடத்துல தண்ணி தோண்டியாச்சு, நான் பள்ளம் இவ்வளோ பெருசாக 3 இடத்துல தோண்டினேன், தண்ணியே கிடைக்கல அப்படின்னா. இங்கே பாருங்கோ, முதல்ல 20 அடி தோண்டினான், அப்புறம் இன்னொரு இடத்துல 15 அடி தோண்டினான், இன்னொரு இடத்துல 10 அடி தோண்டினான், இன்னொரு இடத்துல 5 அடி தோண்டினான். இப்போ அந்த 15 10 5 என்ன எடுத்த 30 அடி, இங்கே ஒரு 20 அடி. இதே இடத்துல 50 அடி தோண்டி இருந்தானா அவனுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காரா? இப்படித்தான் நாம் ஆரம்பித்த காரியங்களை எல்லாம் முடிக்காமலேயே அடுத்தடுத்து பிரயத்தனப்பட்டுட்டு நான் எது ஆரம்பித்தாலும் நடக்கலை, எது பண்ணாலும் நடக்கலை, எது பண்ணாலும் நடக்கலை நாம் தோஷம் சொல்லிட்டு இருக்குமே தவிர்த்து, இங்கே தோண்ட ஆரம்பித்த இடத்துல ஒரே இடத்துல நீ 50 அடி தோண்டி இருந்தாயானால் உனக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கும். நீ என்ன பண்ணிவிட்ட, இந்த ஒரே இடத்துல 50 அடி தோன்றதை விட்டுட்டு முதல்ல இங்கே 20 அடி, அப்புறம் 15 அடி, அப்புறம் 10 அடி, அப்புறம் 5 அடி அப்படின்னு மாற்றி மாற்றி தோண்டினியோ இல்லையோ, கிடைக்கலையே. இன்னொன்று பாரு, முதல்ல கொஞ்சம் ஆழமாக தோண்ட ஆரம்பிச்ச, அப்புறம் போக போக அந்த ஆழத்தை குறைச்சினே வந்துட்ட. அந்த மாதிரி தான் எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபாடு இல்லாமல் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுட்டே வந்துடும். நான் சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் கோவம் வரும். இன்னைக்கு நம்முடையதான சனாதன தர்மத்தை தெரிந்து கொள்வதில் நாம் இப்படித்தான் இருக்கோம். அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக விட்டுட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டோம். ஆரம்பித்ததான சாஸ்திரியமான கர்மாவை அது முடிகிற பரியந்தம் செய்தால்தான் அதனுடைய பலன் உண்டாகுமே தவிர்த்து ஆரம்பித்ததினாலேயே அந்த காரியத்தினுடைய பலன் உனக்கு கிடைத்து விடாது. செய்து முடிக்கணும். காலனா பிராத்த சந்தியாம் உபாசிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டா, நான் சந்தியானம் பண்ணிட்டேன் சொல்லிடலாமா? திருஷ்டாந்தம் இதுதான் சொல்லியானோம், வேறு வழி இல்லை. சில பேர் என்ன பண்ணுறா, இது சந்தியாவந்தனம் பண்ணுறவாளுக்கு, சந்தியாவந்தனம் பண்ணுறவா பண்ணாலும் எவ்வளோ பேர் இருக்கா, ஸ்திரீகள் இருக்கா, எவ்வளோ பேர் உபன்யாசம் கேட்குறா, இந்த பகவத்கீதை ஆயிரக்கணக்கான பேர் கேட்டுருக்காள், லட்சக்கணக்கான பேர் கேட்டுருக்காள். இன்னொன்று, உபநயனம் ஆகாதவர்கள் சந்தியாவந்தனம் செய்வதற்கு யாருக்கு தகுதி இல்லையோ அப்பேற்பட்டவர்கள், உபநயனமானவர்கள் பூணல் போடுவாளுக்கு சந்தியாவந்தனம் உண்டு, பூணல் போடாதவளுக்கு சந்தியாவந்தனம் கிடையாது. அதனால் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியவா சந்தியாவந்தனம் பண்ணணுன்றது விகிதமாக இருக்குது. அதில் பிராத்த சந்தியா, மாத்தியானிக சந்தியா, சாயம் சந்தியான்றதை சொல்லி 3 சேர்ந்து தான் ஒரு கர்மா. 3 சேர்ந்து தான் ஒரு கர்மா. காலத்தால் ஆஃபீஸ் போகிறேன் அதனால் மிஸ் ஆகிடுறது, சாயங்காலம் ஆஃபீஸ்லேயே லேட்டாக வரேன் அதனால் மிஸ் ஆகிடுறது, மாத்தியானிக்க மட்டும் மிஸ் ஆகிடுதுன்னா எல்லாம் தான் மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும், தப்பு அது. கார்த்தால சூரிய உதயம் ஆகிடுத்துன்னா உடனே பிராத்த சந்தியா மாத்தியானிக்க ரெண்டுத்தையும் கையோடு முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிடலாம். ராத்திரி ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ நாடியாக இருந்தாலும் வந்து கையை கால அலமிட்டு சந்தியாந்தனம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். இதான் சாஸ்திரம். சாஸ்திரத்தை நம்புற வாழ்க்கை இதான் சாஸ்திரம். அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறவாக்கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அவளுடைய தானே ஞானம் நமக்கு கிடையாது, விட்டுடுவோம். நம்ம பெருமாள் என்ன வலியுறுத்துறான், ஆரம்பித்ததான சாஸ்திரியமான கர்மாவை அது முடிகிற பரியந்தம் செய்தால் மட்டும்தான் கர்மபூர்த்தியை தவிர்த்து ஒருவன் அந்த கர்மாவை ஆரம்பித்த காரணத்தினாலேயே அந்த கர்மாவானது பூர்த்தியாகி விடாது. அதனுடைய பலனும் உனக்கு சித்திக்கவே சித்திக்காது இல்லையா? அதனால் படிப்படியாகத்தான் மேலே ஏறணும். இதுக்கு தான் அந்த ஸ்கூல் எக்ஸாம்பிள் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? 12 கிளாஸ் வரலாம் ஒரு ஸ்கூல் இருக்குன்னா நீ போனானா உன் பையன் 8ஆம் கிளாஸில் தான் சேர முடியும்.
இன்னொன்று 4ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸுக்கு அப்புறம் 5ஆம் கிளாஸு, அப்புறம் 8 வயசில் அவன் எத்தனை சேர முடியும்? 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்புறம் தானே வரணும். அடிப்படையே ஒருத்தர் கிடையாது அப்படி வச்சுக்கோங்க. வயசாகிடுது, 17 வயசாகுது, 12ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு அந்த பையனுக்கு அஇ கூட தெரியாது, அஇ கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தா, 12ஆம் கிளாஸில் சேர்த்தா, ரெண்டுமே தப்பு. என்ன புரிஞ்சுடா? ரெண்டுமே தப்பு. பலனை கருதாமல் கர்மாவை செய்யாமல் விட்டாயேயானால் பரமபுருஷனான எனக்கு பிரீத்தி உண்டாகாது. அர்ஜுனா, அப்படி என்னுடைய பிரீத்தி ஏற்படவில்லை என்றால் என்ன ஆகும்? பாபம் போகாது. முக்கியம். நீங்கள் என்ன ஆத்ம தரிசனம்னா அப்படி உட்காந்து காதில் பஞ்ச வச்சுட்டு அப்படின்ட்டு நமக்கு ஆத்ம சாட்சாத்காரம் வந்துருமா? எத்தனை பாபங்கள், எத்தனை விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு நம்மளை பிடிச்சி எப்படி இழுன்னு இழுக்கும். இதுக்கு பகவத் கிருப்பை தான் வரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணணும். ஞாபகம் இருக்கோ இல்லையோ? பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணணும். ஞாபகம் இருக்கோ இல்லையோ? அப்போ என் பிரீத்திக்கு பாத்திரம் இல்லாமல் போனால் பாவம் தொலையாது. பாபம் போகலைன்னா நீ என்ன பண்ணாலும் மனசு உட்காரவே உட்காராது. மனசை உட்கார வச்சிடலாம், மனசை உட்கார வச்சிடலாம், மனசெல்லாம் முடியவே முடியாது சுவாமி. பலவான் இந்திரிய கிராமஹா, ஞாபகம் இருக்கா? அந்த மகரிஷி எவ்வளவு கஷ்டப்பட்டார். மனுஸ்மிருதியில் பாட்டபேதம் ஏற்படுத்திட்டு பாட்டத்தை சோதனை பண்ணிவிட்டு அந்த மனுஸ்மிருதியில் கடைசியில் அவர் சொப்பனத்தில் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு எவ்வளோ அவஸ்தைப்பட்டார். இழுக்கிறது பிடிச்சி இழுக்கிறதுன்னு சொன்னாரோ இல்லையோ? சங்கீத வாத்தியாருடைய கதையை பார்த்தோம் இல்லையா? ராஜகுமாரின் இடத்துல ஆசைப்பட்டு அந்த ராஜகுமாரி இடத்துல ரொம்ப அதிகமான காதல் கொண்டு அவனை எவ்வளோ தப்பு பண்ணினான். விஸ்வாமித்திர பராசர பிரபுதையான விஸ்வாமித்திர பராசர முதலான மகான்கள்லாம் வெறும் காற்றையும் சருகுகளையுமே உண்டு அவர்கள் உயர்ந்த தவம் செய்தார்கள். ஆனால் என்னாச்சு? ஒரு சின்ன சப்பலம், சின்ன சலனம், அவ்வளோதான் மனசு அப்படியே போயிடுத்து அவளுக்கு. ரொம்ப மேனக திலோத்தமன் நான் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் இதெல்லாம் தான் சத்தியம். தயவு செய்து நாம் நம்மை வென்று விட்டோம், புலன்களை வென்று விட்டோம் என்னும் இருமாப்பு மட்டும் நமக்கு வரவே கூடாது. மோட்சத்தை அடையிறவர்களும் நமக்கு அந்த பயம் இருக்கணும். விண்ணுளார் பெருமானுக்கு அடிவு செய்வாரையும் செரும் ஐம்புலனி வைனர் ஆழ்வார் தெரியுமா? அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் இருக்காள். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் இதெல்லாம் யாரு? நித்திய சூரிகள்னு பேர். பகவத் பரிஜனங்கள். சுத்த சத்துவம்னு பேர். நித்திய விபூதி, வைகுண்ட லோகம். அங்க காமக்ரோதத்துக்கெல்லாம் வழியே கிடையாது. அந்த அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளுக்கும் இந்திரிய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அது பின்னாடி தான் போயிடுவான்னா எவ்வளவு பெரிய மகாத்மாக்களை வாழலாம். விண்ணுளார் பெருமானுக்கு அடிமை செய்வர், பெருமாளுக்கு அனவரத்தம் நித்தியமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்திய சூரிகள், அவளுக்கே இந்த இந்திரியங்கள் அவளை டாமினேட் பண்ணும். அவளுக்கு இந்திரிய சம்பந்தம் கிடையாது சாஸ்திரத்தில். ஆனால் அவளுக்கு இந்திரிய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அவளே அதை டாமினேட் பண்ணினார். மண்ணுளார் என்னை பெற்றார், நாளா என்ன அல்கா டம்மி பீஸு, என்னெல்லாம் இந்திரியம் டாமினேட் பண்ணித்தான் தாங்கவே முடியாது சுவாமி. எழுந்திருக்கவே முடியாது நம்மளால. பயந்து இருக்கணும், பயந்து இருக்கணும். பயமா இன்னைக்கு லோகத்தில் அவ்வளோ பயம் இருக்கு நமக்கு. அதனால ரஜஸ் தமசு இது முதலான தோஷங்கள் போகாது. அந்த ரஜஸ் தமசு போகலைன்னா விருப்பு வெறுப்பு மாறாது. விருப்பு வெறுப்பு மாறலைன்னா இந்திரிய ஜெயம் ஏற்படாது. இந்திரிய ஜெயம் இல்லாமல் மனசு இந்திரியங்கள் மற்ற விஷயங்கள்ல போச்சு அப்படின்னு கேட்டா அப்ப ஆத்ம சிந்தனத்துக்கு எப்படி பிரசக்தி உண்டாகும்? அப்ப ஆத்ம சிந்தனை எப்படி உண்டாகும்? ஆகையால முதலிலேயே ஞான யோகத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவன் என்ன பண்றான்? எடுத்த உடனே 7 மாடி கட்ட வேண்டிய காம்ப்ளெக்ஸ்ல முதல்ல 7வது மாடி கட்டிடுங்க, அப்புறம் கீழெல்லாம் மாடி கட்டிக்கலாம்னு சொன்னா பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. பண்ண முடியுமா? பண்ண முடியாது. புரியுதா? அப்ப முதல்லையே ஞான யோகத்தில் ஒருவன் ஈடுபட்டானே ஆனால் அவன் 7 நிலை இருக்கக்கூடியதான மாளிகையில் எடுத்த உடனே 7வது மாளிகைக்கு போகணும்னு ஆசைப்பட்டானா என்ன ஆகும்? தொப்புனு கீழ் விழுந்துருவான்.
கஷ்டம். 1 2 3 4 5 6 அப்படி தான் ஏறணும். அப்படி தான் ஏறணும். படிப்படியாக தான் ஏறி போகணும். ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்டுதே நச்ச சந்யசனாதேவ நச்ச சந்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. அப்படியே விட்டுட்டாலே அவனுக்கு கர்மாக்களுடைய சித்தியானது ஏற்படாது. கிளியராக புரிஞ்சுக்கோ. ஞான யோகத்துக்கு அதிகாரிகளுக்கு ஞான யோகம் உபதேசிக்கப்பட்டது, கர்மயோகத்திற்கு அதிகாரிகளுக்கு கர்மயோகம் உபதேசிக்கப்பட்டது. ஞான யோகத்துக்கு அதிகாரிகளும் கர்மயோகத்தை விடக்கூடாது. கர்மயோகம் ஒரு பொழுதும் ஞான யோகத்திற்கு விரோதி இல்லை. பிரத்யுத அந்த கர்மயோகமானது ஞான யோகத்தை நமக்கு சித்திப்பதற்கு உதவி செய்கிறது என்பதை புரிந்து கொள். கர்மயோகத்தை கைவிடுவதனாலேயே உனக்கு ஞான நிஷ்டை உண்டாகவே உண்டாகாது என்பதை பரமாத்மா ரொம்ப கிளியராக இந்த 3வது அத்தியாயத்தில் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கான். மேல விஷயங்களை அடுத்தது பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோமல்லவா? மேற்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். न कर्मणामनारम्भान् नैष्कर्म्यं पुरुषोष्णुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாசः யஜ்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்சே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்பகோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே, கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம். शरणु शरणु सुरेन्द्र सल्वुत शरणु सुरेन्द्र सल्वुत शरणु शरणु सुरेन्द्र सल्वुत शरणु शरणु सुरेन्द्र सल्वुत शरणु श्री सती वल्लभा शरणु श्री सती वल्लभा शरणु श्री सती वल्लभा शरणु श्री सती वल्लभा शरणु राक्षस गर्भ संहर शरणु राक्षस गर्भ संहर शरणु राक्षस गर्भ संहर शरणु राक्षस गर्भ संहर शरणु वेंकटनायका शरणु वेंकटनायका शरणु वेंकटनायका शरणु वेंकटनायका स्वामी श्री रघुनायका स्वामी श्री रघुनायका स्वामी श्री रघुनायका स्वामी श्री रघुनायका विजय वेंकटनायका विजय वेंकटनायका शरणु शरणु हरे 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 शरणु शरणु हरे 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 परम पद गोविंद माधव परम पद गोविंद माधव पद्मनाभ जनार्दना पद्मनाभ जनार्दना पद्मनाभ जनार्दना धरणिधर वर गरुड वाहन धरणिधर वर गरुड वाहन धरणिधर धर गरुड वाहन धरणिधर धर
தேவர வெங்கடாச்சலநாயகா வெங்கடாச்சலநாயகா சுவாமி ஸ்ரீ ரகுநாயகா சுவாமி ஸ்ரீ ரகுநாயகா விஜய வெங்கடநாயகா ஜய வெங்கடநாயகா ಶರಣು ಶರಣು ಹರೇ 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 ಶರಣು ಶರಣು ಹರೇ 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 ಮುರಹರನ ಕದರ ಮುಕುಂದ ಮಾಧವ ಮುರಗರನ ಕದರ ಮುಕುಂದ ಮಾಧವ ಗರುಡ ಗಮನ ಪಂಕಜ ನಾಮ ಗರುಡ ಗಮನ ಪಂಕಜ ನಾಮ ಗರುಡ ಗಮನ ಪಂಕಜ ನಾಮ ಗರುಡ ಗಮನ ಪಂಕಜ ನಾಮ ಪರಮ ಪುರುಷ ಭವ ಮಲ್ಲರ ಕೇಶವ ಪರಮ ಪುರುಷ ಭವ ವಂದನ ಕೇಶವ ಪರಮ ಪುರುಷ ಭವ ಮಲ್ಲರ ಕೇಶವ ಪರಮ ಪುರುಷ ಭವ ವಂದನ ಕೇಶವ ನರ ಮೃಗ ಶರೀರ ನಮೋ ನಮೋ ದೇವಾ ನಾರಾಯಣ ತೇ ನಮೋ ನಮೋ ಭವ ನಾರದ ಸಂತುತ ನಮೋ ನಮೋ ದೇವಾ ನಾರಾಯಣ ತೇ ನಮೋ ನಮೋ ಆದಿದೇವ ಆದಿದೇವ ಸಕಲಾಗಮ ಪೂಜಿತ ಆದಿದೇವ ಸಕಲಾಗಮ ಪೂಜಿತ ಆದಿದೇವ ಸಕಲಾಗಮ ಪೂಜಿತ ಆದಿದೇವ ಸಕಲಾಗಮ ಪೂಜಿತ ಯಾದವ ಕುಲ ಮೋಹನ ರೂಪ ಯಾದವ ಕುಲ ಮೋಹನ ರೂಪ ಯಾದವ ಕುಲ ಮೋಹನ ರೂಪ ಯಾದವ ಕುಲ ಮೋಹನ ರೂಪ ವೇದೋದರ ಶ್ರೀ ವೆಂಕಟನಾಯಕ ವೇದೋದರ ಶ್ರೀ ವೆಂಕಟನಾಯಕ ವೇದೋದರ ಶ್ರೀ ವೆಂಕಟನಾಯಕ ವೇದೋದರ ಶ್ರೀ ವೆಂಕಟನಾಯಕ ನಾದ ಪ್ರಿಯನೇ ನಮೋ ನಮೋ ದೇವಾ ನಾರಾಯಣ ದೇ ನಮೋ ನಮೋ ಭವ ನಾರದ ಸಂತುತ ನಮೋ ನಮೋ ದೇವಾ ನಾರಾಯಣ ದೇ ನಮೋ ನಮೋ ದೇವೇಶ ಗಣಾರಾಧಿತ ದಿವ್ಯಾಂಬುಜಪಾದ ದೇವೇಶ ಗಣಾರಾಧಿತ ದಿವ್ಯಾಂಬುಜಪಾದ ದೇವೇಶ ಗಣಾರಾಧಿತ ದಿವ್ಯಾಂಬುಜಪಾದ ದೇವೇಶ ಗಣಾರಾಧಿತ ದಿವ್ಯಾಂಬುಜಪಾದ ಶ್ರೀ ವೆಂಕಟಗಿರಿ ನಾಯಕ ವೆಂಕಟಗಿರಿ ನಾಯಕ ಶ್ರೀ ವೆಂಕಟಗಿರಿ ನಾಯಕ ವೆಂಕಟಗಿರಿ ನಾಯಕ ಶ್ರೀ ಸಾಹೇಚರಿಗ ಶ್ರೀ ಸಾಗಚರಿಗ ವೆಂಕಟೇಶ ಚರಿಗ ಸಾಗಚರಿಗ ಕಲಿಮಾನುಷ ಕಲುಷ ಪರ ಕಮನೀಯ ಸೂಕೀರ್ತೆ ಅಲ್ಲಿ ಮಾನುಷ ಕಲುಷ ಪದ ಕಮನೀಯ ರೂಪೀತೆ ಕಲಿಮಾನುಷ ಕಲುಷ ಪರ ಕಮನೀಯ ಸೂಕೀರ್ತೆ ಅಲ್ಲಿ ಮಾನುಷ ಕಲುಷ ಪದ ಕಮನೀಯ ರೂಪೀತೆ ಅಲಮೇನು ಮಂಗ ಮೋಹನ ಮೂರ್ತೆ ಚರಿಗ ಅಲಮೇನು ಮಂಗ ಮೋಹನ ಮೂರ್ತೆ ಚರಿಗ ಮೋಹನ ಮೂರ್ತೆ ಚರಿಗ ಅಲಮೇಲು ಮಂಗ ಮೋಹನ ಮೂರ್ತೆ ಚರಿಗ ಮೋಹನ ಮೂರ್ತೆ ರಜನೀಚರವರನಾಯಕ ಕಾಲವನ ಮಾಲಾ ರಜನೀಚರವರನಾಯಕ
ஜயமங்களம் மாதவ பவதுதே ஜயமங்களம் ஜயமானவ பவதுதே ஜயமங்களம் ஜயமாதவ பவதுதே ஜயமங்களம் மதுமூர ஹரணே ஜயமங்களோ கோபால மாதவ பவதுதே ஜயமங்களம் அரவிந்த லோச்சன அரவிந்த லோச்சன அகபிருத மோச்சன அகபிருத மோச்சன சுரபிருத வர்ணித சுரபிருத வர்ணித மங்களோ கோபால மாதவ பவதுதே ஜயமங்களம் ஜயமாதவ பவதுதே ஜயமங்களம் பிரஜ சுந்தரி விலோல ஜக சுந்தரி விலோல பிரஜ சுந்தரி விலோல ஜக சுந்தரி விலோல விபுதேந்திர பரிபால விபுரேந்திர பரிபால விபுதேந்திர பரிபால விபுரேந்திர பரிபால விஜய கோபால பால விஜய கோபால பால விஜய கோபால பால விஜய கோபால பால மங்களம் கோபால மாதவ பவதுதே ஜயமங்களம் ஜயமாதவ பவதுதே ஜயமங்களம் கோவிந்தம் பஜரே மானச கோபாலம் பஜரே 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 கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா கோபால கோவிந்தா 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 இந்நிகழ்ச்சியில் இதுவரை
நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.